இந்த வருஷம் முதல் தடவையா வீட்டுக்குள்ள தண்ணி வரல. ஸோ அதுல ஒரு பெரிய சாதனை தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த நகருக்கு ஒரு விடிய காலம் பிறந்துச்சு. இவ்வளவு வேலை நடந்தும் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறாரே தலைவரே, என்ன சொல்றீங்க அதை பத்தி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய பதில், எதிர்க்கட்சி தலைவருக்கு வேற வேலை கிடையாதுங்க, அவர் எப்போ பார்த்தாலும் குற்றம் மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு, அவருடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, கள நிலவரம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கார். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் தண்ணீர் அப்படிங்கிறது தேங்கியது எல்லாம் சரியாகிவிட்டது அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்திகள் பல இடங்களிலும் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதை பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த புயலாக அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, ஒரு 3 மாதத்துக்கு பிறகு கண்டென்ட் கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட கண்டென்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ட்வீட் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. அந்த ட்வீட்டை வாசித்து காண்பிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த பதிலை நீங்களே சொல்லிடுங்க. தூங்கி வழிந்த நிர்வாகத்தால், மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சி காலம். இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பிடும் காலம் நமது திராவிடன் மாடல் ஆட்சி காலம். இயல்பு நிலை திரும்பிய பகுதிகளை பார்வையிட்ட போது மக்களின் அன்பையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு விழுப்புரம், திண்டிவனம் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்ய களத்தில் பணியாற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுடன் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் அதில் வந்திருக்கக்கூடிய ட்வீட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போதைக்கு விழுப்புரம், அந்த திண்டிவனம், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடர்பாடுகள், இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது தான் பெருசாக இருக்கே தவிர சென்னையில் எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டது. இதுதான் திராவிடன் மாடல் அப்படின்னு சொல்லி கலைஞர் செய்தியில் இதுக்கான ஒரு வீடியோவும் வெளியில் வந்திருக்கு. அந்த வீடியோவில் 4-5 பேர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே ரொம்ப பக்காவாக மைக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் இன்னும் தண்ணி வரவே இல்லை, இதுதான் எங்களுக்கான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம், ரெக்கார்டாக பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு, எங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, திமுகவினுடைய ஆட்சி காலத்தின் போது எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணீரே வரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிறதெல்லாம் மக்களாகி நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. குறிப்பாக சென்னை வாசிகள், உங்களுடைய ஏரியாக்களில் தண்ணீர் இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையா, எல்லாமே வழிந்து ஓடிவிட்டதா, இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாருமே திரும்பிட்டீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், ஆமாவிக்கு உண்மையிலேயே இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்பி விட்டோம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஓகேவா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள், ரொம்ப நாளாக ஆள் இங்கே இல்லாமல் இருந்தார்ல, கண்டென்ட் அரசியல் சதுரங்கத்தில் கண்டென்ட்டே கிடைக்காம இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்கு இனிமேல் பஞ்சமே இருக்காது, ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டே இருப்பார். அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது அரசியல் சதுரங்கத்தில் சொல்வதற்கு அதுக்கே ஒரு எபிசோடு தனியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை எல்லாருமே எதிர்பார்த்தது தான். அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே நிறைய ப்ரெஸ் மீட் இருக்கும், ஏகப்பட்ட பேரை கழுவி ஊற்ற போகிறாரு, விஜய் அவர்களை பற்றி என்ன பேச போகிறாரு, சீமான் அவர்களை பற்றி என்ன பேச போகிறாரு, துணை முதலமைச்சராக மாறி இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி என்ன பேச போகிறார் அப்படிங்கிற பல கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாங்க. வந்தோடனே கேட்குறாங்க, விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியை பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பொழுதும் சொன்னேன், இன்னைக்கு சொல்கிறேன், அவர்களை வரவேற்கின்றோம். காரணம், அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கிறாங்க. வருகின்ற காலத்தில் எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்கள் பேசுகிறோம். விஜய் அவர்களுக்கு நாங்கள் எப்போதுமே சொல்கிற மாதிரி அவங்க அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். எப்போவுமே நாங்கள் புதிய அரசியல்வாதிகள் உள்ளே வருவது அப்படிங்கிறத ஆதரிக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி. நாங்கள் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க மாட்டோம். அதே மாதிரி யாருக்கும் எங்களுக்கு பயமும் கிடையாது. அக்டோபர் 28ஆம் தேதிக்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை பொது நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார், எவ்வளோ நேரம் வெளியில் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே கவனிச்சுக்கோங்க. ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது 24 மணி நேரமும் துடிப்புடன் இருக்க வேண்டும், 365 நாளும் உழைக்க வேண்டும். எப்போ ஒரு நார்மல் பொலிட்டிக்ஸுக்கு விஜய் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை தெரிவிக்கிறாரோ அந்த நேரம் அதுக்கு ஆதரவான எதிர்ப்பான கருத்துக்களை பாஜக தெரிவிக்கும். ஏன்னா அதுதான் எங்களுடைய பாலிசி, எல்லாரையும் வரவேற்போம். திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது இப்போது 3ஆக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, திராவிடம் அப்படிங்கிற அந்த பெயரில் 2 கட்சிகள் இருக்குது. ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. பட் திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்ட இன்னொரு கட்சியாக வலம் வருவது தாவேகா தான், தமிழக வெற்றி கழகம். ஏன்னா அவங்களுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அது வந்து பெரியார் அவர்களிலிருந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய தலைவர்கள், இப்படி திராவிடத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களும் திராவிட சித்தாந்தமும் அப்படிங்கிறது தாவேகா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கண், தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அடுத்த கண் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனாலேயே என்டிகேக்கும் தாவேகாக்கும் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான்.
ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் திராவிட கட்சிகள் 3ஆக மாறிவிட்டன. அப்படி 3ஆக மாறினதுக்கு ஒரு கட்சியாக இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேசியவாத கொள்கையிலிருந்து எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய காலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கோம். யாரை நம்பியும் நாங்கள் இருக்கலை, எந்த நியூஸை நம்பியும் இருக்கலை. எங்களுடைய வேலையை நாங்கள் கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். மக்கள் அதற்கான பலனை தருவார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி 2026 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சரித்திர தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரித்திர தேர்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பல முறை நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துருக்கோம். 2026 தேர்தல் மாதிரி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடைக்கக்கூடிய தேர்தல் வேறு எதுவுமே இருந்திருக்காது. முதல் ஆப்ஷனாக நீங்கள் எனக்கு அந்த கட்சி தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் திமுக, 2வது ஆப்ஷனாக அதிமுக, 3வது ஆப்ஷனாக நாம் தமிழர் கட்சி, 4வது ஆப்ஷனாக பாஜக, 5வது ஆப்ஷனாக தாவேகா அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு எலெக்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ 5 முனை போட்டி, இந்த 5 முனை போட்டியிலும் பலவிதமான பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் நிறைய சொல்ல போகிறாங்க, வாக்குறுதிகள் அள்ளி தெளிக்கப் போகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் 2026 தேர்தல் கண்டிப்பாக ஒரு சரித்திர தேர்தல் தான் அப்படின்னு சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அண்ணாமலை அவர்கள் சொல்படி நம்ம இங்கே பார்க்க போனால் 2026 தேர்தலை மையப்படுத்தி தான் எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வியூகங்களை செய்து வருகிறார்கள். சரிப்பா, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, அதற்கான உங்களுடைய எதிர்ப்பு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதிர்ப்புலாம் கிடையாது, ஆதரவுகள் தான் இருக்குது. அவருடைய எய்ம் என்ன? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அப்படி மக்களுக்கு அவர் நல்லது செய்யணும்னா செஞ்சுட்டு இருக்கட்டும். அவருடைய எய்ம், அவங்களுடைய ஒப்பீனியன், இது எல்லாமே அவர் தொடர்ச்சியான ஒரு அரசியல்வாதியாக மாறி முழுமையாக சொல்லும் பட்சத்தில் அதை எதிர்த்து நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வோம். இப்போது வரை விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய சில கொள்கைகள் இருந்தன. அதற்கு பாஜகவினுடைய தலைவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தாவேகா மற்றும் பிஜேபி, அதாவது அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார். சரி, அப்படின்னா திமுக அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு குடும்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் அவர் சொல்றது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்பீடாக திமுகவிலேயே வளர்த்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான். முதல் எம்எல்ஏ ஆனார், அடுத்த எம்பி ஆனார், இப்போ துணை முதல்வர் ஆகி இருக்கிறார், அடுத்த முதல்வர் ஆகுவார். அப்போ இதே மாதிரி ஒரு ஸ்பீடு வளர்ச்சி அப்படிங்கிறது திமுகவில் வேறு யாருக்குமே கிடைச்சது கிடையாது. ஸோ இது இப்போதைக்கும் ஒரு குடும்ப அரசியல் தான். அந்த குடும்பத்தில் இவருக்கு நல்லது இவருக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அரசியல்வாதிகளாக அரசதிகளாக மாற்றப்படுகிறார்கள். ஸோ இந்த குடும்ப அரசியல் ஒழிக்கப்படும் வரை தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்திக்கும் அண்ணாமலை அவர்கள் அவருடைய குரலை பதிவு செய்திருக்கிறார். அதாங்க மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய அந்த வேலை. பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய வேலையை திமுக பல வருடங்களாக செய்து வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மீத்தேன் கேஸ் ONGC நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாரும் மறந்திருக்க மாட்டோம். அதுக்கான திட்டத்தை கையெழுத்து போட்டு தொடங்கி வைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். பல வருடங்களுக்கு பிறகு அந்த திட்டத்தையே நீங்கள் கையெழுத்து போட்டு தொடங்கி வச்சிங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, நாங்கள் தெரியாமல் அதை கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மறைப்பு சமாளிப்பு அப்படிங்கிறது எல்லாமே செஞ்சாங்க. 2023 நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வருது. தமிழ்நாட்டில் இந்த டங்ஸ்டன்ஸ்க்கான ஒரு இருப்பிடம், உறைவிடம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அது கூடவே இன்னொரு தனிமத்தினுடைய உறைவிடமும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை மட்டும் நம்ம சரியாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முக்கியமான நம்முடைய தேவைப்படும் அந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறது இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் 2023 எழுதப்பட்டிருந்த ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலை இன்னைக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதே கேள்வி சீமான் அவர்களும் கேட்டிருந்தாங்க, அறப்போர் இயக்கமும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் டீட்டெயிலாக இதற்கான ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கிறார். கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 18வது தினம் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஊடகத்தில் வெளிவந்த செய்தியின்படி மதுரையில் டங்ஸ்டன் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான சுரங்கம் அமைக்க தமிழக அரசு மத்திய அரசின் அனுமதி கோரியிருப்பதாகவும் 2023 வந்த செய்தி தான். தமிழக அரசு மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி கோரியிருக்கிறார்கள், இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அப்படிங்கிறத நாம் இங்கே அமைக்கப் போகிறோம் என்று தமிழக கனிமவளத்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் சுரங்கத்துறை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி கடந்த 2024 பிப்ரவரி மாதம் மதுரையில் டங்ஸ்டன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சுரங்கம் அமைக்க ஒப்பந்தம் புள்ளி அறிவிப்பதற்கு முன்பாக தமிழக அரசு கொடுத்த குறிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன என்றும் ஒப்பந்த புள்ளி வெளியிட்ட பிப்ரவரி மாதம் முதல் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நவம்பர் 7, 2024 வரையிலான 10 மாதங்கள் தமிழக அரசு இந்த ஒப்பந்தத்தை குறித்தோ சுரங்கம் அமைப்பு எதிர்ப்பை குறித்தோ மத்திய அரசை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஸோ நீங்கள் சுரங்கத்துக்கான அனுமதியை கேட்குறீங்க, சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் டங்ஸ்டன் துறைமுகம் அப்படிங்கிறத ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே உங்கள் மனசில் வந்திருக்கு. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கீங்க. 10 மாதங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. திடீர்னு மனித பிரச்சனைகள் வருகிறது. நிறைய மனிதர்கள், நிறைய ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னப்பா இப்படி ஒரு தொழிற்சாலை வேணுமா, இல்லை இப்படி ஒரு சுரங்கம் வேணுமா, டங்ஸ்டனை எடுக்கக்கூடிய அந்த ஒரு சுரங்கம் வேணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, எங்களுக்கு அந்த மாதிரியான சுரங்கம் தேவையில்லை அப்படிங்கிறது தான். பட் இதை யார் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க? தமிழக அரசாங்கம். இதே மதுரை அரிட்டாப்பட்டி பகுதியில் தமிழக அரசின் டாமின் நிறுவனம் 2008 முதல் 30 ஆண்டுகளுக்கு 47.37 ஹெக்டேர் நிலத்தில் கிரனைட் சுரங்கம் அமைக்க குத்தகை பெற்றுள்ளதாகவும், தற்போது டாமின் நிறுவனம் தனது குத்தகை உரிமையை திருப்பி கொடுத்துள்ளதாகவும், மதுரை அரிட்டாம்பட்டி மீனாட்சிபுரங்களில் மொத்தமும் 20.16 சதுர கிலோமீட்டர் நில அளவில் 1.93 சதுர கிலோமீட்டர் அளவு பல்லுயிர் பாரம்பரியத்தை தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் திமுக அரசு மத்திய அரசுக்கு தெரிவித்துள்ளது. டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எடுக்கும் ஒப்பந்தங்களில் தெரியாமல் கையெழுத்து இட்டுவிட்டேன் என்று சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அரங்கேற்றிய அதே நாடகத்தை தற்போது மீண்டும் அரங்கேற்ற துடிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுகவினுடைய நாடகம் பொதுமக்களிடம் இனியும் எடுபடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப காரசாரமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அவர் சொல்றதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டோம்னா, 10 மாதத்துக்கு முன்னாடியே இங்கே சுரங்கம் வைப்பதற்கான அனுமதியும், எங்களுடைய எத்தனை பிளேயர்ஸ் இதில் வந்து விளையாட போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணி அதுக்கான அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இப்போ மறுபடி திடீர்னு இவ்வளோ பெரிய எதிர்ப்பை, மதுரையில் டங்ஸ்டன் நிறுவனம் அமைக்கப்படுவதற்கான எதிர்ப்பை தமிழ்நாடு செய்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வருகிறது. சோ டங்ஸ்டன் சுரங்கம் முதல் அடுத்ததா மழை வரை தமிழக அரசியலில் நடைபெற்ற பல முக்கியமான தகவலை இங்கு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த டங்ஸ்டன் துறைமுகத்துக்கு உண்மையிலேயே தமிழக அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையா, இல்ல தமிழக அரசாங்கம் தான் இதற்கான லைசன்ஸ்லாம் கொடுத்து சரிப்படுத்த சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.